ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கிராமத்தில் நடந்த மயான கோயில் நிகழ்ச்சியை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். முதல் பார்த்தீங்கன்னா மயான கோயில் வந்து சிவராத்திரி அடுத்த வர அமாவாசை தான் மயான கோயில் வைப்பாங்க. ஸோ இது பார்த்தா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தான் இந்த மயான கோயில் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்குது. வருஷம் இந்த மயான கோயிலுக்கு வந்து நான் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ண அந்த வீடியோ பண்ணுறேன். இந்த மயான கோயில் பார்த்தீங்கன்னா காளி வேஷம் போட்டும் சிவன் வேஷம் போட்டும் எங்கள் ஊர் மக்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து நாள் ஃபுல்லாக கோவிலில் தான் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி விரதம் இருந்து காப்புலாம் கட்டுவாங்க. ஸோ அப்படி நாள் ஃபுல்லாக கோவிலில் விரதம் இருந்து சாயங்காலம் ஆனோடனே பார்த்தீங்கன்னா மயானத்தில் போயிட்டு அவங்க அந்த மயான கொலை முடிஞ்சோடனே தான் அவங்க வந்து அந்த வேஷத்தை களைவாங்க. ஸோ இது ஏன் மயான கொலை வருது, ஏன் இந்த மாதிரி காளி மாதிரி ஒரு உருவமே இல்லாமல் அருவமாக பண்ணுறாங்க, இப்போ தான் எனக்கு இந்த கதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன கதைனா, பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மதேவனுக்கு வந்து 5 தலை இருந்துச்சு. அப்போது அந்த 5 தலையை பார்த்து சிவன் வந்து அந்த 5 தலையை பார்த்து பார்வதி தேவி வந்து சிவன் நினச்சி பிரம்மனை வணங்கினாராம். அதை பார்த்த பிரம்மருக்கு வந்து சிரிப்பு வந்துச்சான். இதனால் என்ன பண்ணாங்கன்னா சிவன்கிட்ட போய் பார்வதி முறையிட்டாங்க. சிவனுக்கு இதை கேட்டனுக்கும் வந்து அந்த பிரம்மரோட 5வது தலை வந்து கொய்துட்டாரு, அதாவது தலையை வந்து எடுத்துட்டாரு. ஸோ அப்படி எடுக்கப்பட்ட தலை வந்து சிவனோட கையில் ஒட்டிச்சு. அவரோட கையில் வந்து ஒரு பாத்திரம் மாதிரி, பிச்சை பாத்திரம் மாதிரி மாறிடுச்சான். சிவன் வந்து யார் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அந்த பிச்சை பாத்திரம் அந்த கபாலம் தான் அந்த சாப்பாடை சாப்பிடுமா. அதனால் சிவனுக்கே வந்து சாப்பாடு உணவு முடியாமல் பட்னி கிடைக்க ஒரு நிலை வந்துச்சு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பிரம்மரோட தலையை பார்வதி மூலமாக சிவன் கொய்ததால் சரஸ்வதி தேவி வந்து ரொம்ப கோபமாகி பார்வதிக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க. என்ன சாபம்னா, இனிமேல் ரொம்ப கொடிய உருவத்தோட இந்த உலகத்தில் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் பாம்பு புத்தில் தான் நீ இருப்ப அப்படின்னு வந்து சாபம் விட்டாங்க. அதன்படி பார்வை வந்து பார்த்தா உலகத்தில் இருக்க பல இடங்களுக்கும் தேடி பார்த்து எந்த இடமே கிடைக்காம ஒரு நந்தவனத்தில் போயிட்டு பாம்பு உருவத்தில் போய் இருக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நந்தவனம் யாருக்கு சொந்தம்னா மலையரசன் அப்படின்னு ஒரு மன்னனுக்கு சொந்தம். அந்த மன்னன் பார்த்தா அவனுக்கு கீழே இருக்க எல்லாருமே வந்து மீனவர்கள். ஸோ அந்த மன்னன் வந்து இந்த சாதாரண புத்து நினச்சி கலைக்க பார்த்தாங்க. ஆனால் அது கலைக்க முடியல. அப்போ தான் அந்த மன்னனுக்கு தெரிஞ்சுதான் இது வந்து சாதாரண பொருட்கள், இது அம்மன் இருக்க பொருட்டு அவர் வந்து அந்த அம்மனுக்கு வந்து ஒரு கோவில் கட்டார். அந்த கோவில் தான் இப்போ இருக்க மேல்மலையனூர் என்னும் மலையனூர், சரிங்களா? ஸோ அந்த அம்மனுக்கு அங்காள பரமேஸ்வரின்னு பேர் இருக்குது. ஸோ இதனால சிவன் வந்து அங்காள பரமேஸ்வரி தேடி வந்தார். வந்து சிவனுக்கு அம்மன் வந்து நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப பட்னியோடு இருந்திருக்காரு. எல்லா உணவும் வந்து கபாலம் சாப்பிட்டதுனால அவர் ரொம்ப பட்னியோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு உணவு சமைச்சு போட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவங்க போட்டது அந்த கபாலம் வந்து எல்லா உணவையும் சாப்பிட்டுச்சு. அப்பயும் சிவன் பட்னி தான் இருக்க ஆரம்பித்தார். இதனால பார்வதி தேவி ரொம்ப சோகமாகி என்ன பண்ணாலுன்றப்போ அப்போ மகாலட்சுமி வந்து அவங்களே சொன்னாங்களாம், நீ உணவு போட்டால் தானே அதை சாப்பிடு, ஸோ உணவு போடாமல் கை தவறி கீழே போடுற மாதிரி போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்வதி தேவி ஃபஸ்ட்டு 2 உருண்டை சிவனுக்கு வச்சாங்க. அதை கபாலம் சாப்பிடுச்சு. 3வது உருண்டையை கையில் எடுத்து அவங்க கபாலத்தை போடுற மாதிரி கீழே தவற விட்டாங்க. அப்போது சாப்பிட்டே இருந்த அந்த கபாலம் வந்து உணவு கீழே விழுந்தால சிவனோட கையிலேருந்து அது கீழே விழுந்துச்சு. அப்போன்னு பார்த்து டக்குன்னு பார்வதி தேவி என்ன பண்ணாங்கன்னா அவங்க காலால் அந்த கபாலத்தை மிதிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் சிவன் நல்லா சாப்பிட்டாராம். ஸோ இதுக்கு பேர் தான் மயான கொலைன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஊரில் மயான கொலை பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாடின்னு வேஷம்லாம் போட்டுட்டு நிறைய பேர் போனாங்க. இந்த மாதிரி வேஷம் போடுறப்போ பார்த்திங்கன்னா வேண்டல் வச்சு போடுவாங்க. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, ஆண் குழந்தை வேண்டவங்க, வீடு வேணுன்றவங்க, சொந்த வீடு கட்டணும் முயற்சி பண்ணுவாங்க, எல்லாருமே இந்த மாதிரி வந்து வேஷம் போட்டு வேண்டிக்கிட்டு மயான கொலை பண்ணுவாங்க. இப்போ பார்க்க இதுதான் மயான கொலை. மயான கொலை பார்த்தா காசு விட்டு வீசிடுவாங்க. சுண்டல், கொழுக்கட்டை அதெல்லாம் வீசி போடுவாங்க. காய்கறி வீட்டில் விளைஞ்ச எல்லாத்தையுமே விவசாய பயிர் எல்லாம் என்ன இருக்கோ, காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் வீசி போடுவாங்க. வீசி போட்டு அந்த மயானத்தில் விழுந்து அதை வந்து அந்த கபாலம் எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சிவனால் சாப்பிட முடிஞ்சுது. ஸோ இதுதான் மயான கோயில் வரலாறு. இதுதான் வந்து எங்கள் ஊர்லேயே நாங்கள் பண்ணினோம். இதை முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பல பேருக்கு வந்து சாமிலாம் வந்து ஆடினாங்க. ஸோ இதான் முதல் பார்த்தா மயான கோயிலுக்கு வந்து உருவம் மாதிரி பண்ணி அந்த மயானத்துலேருந்து நடந்துச்சு. ஆக்சுவலி இது மயானத்துலேருந்து நடக்கும், சரிங்களா? உருவம் மாதிரி பண்ணி கபாலம் படுத்துருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் அந்த இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் கழிச்சிடுவாங்க. ஸோ இதான் வந்து மயான கொலை கலைதல்னு சொல்லுவாங்க. இது முடிஞ்சோடனே சாமி கோவிலுக்கு போயிட்டு அவங்க விரதத்தை முடிச்சிடுவாங்க.
ஸோ இதில் எங்கள் சொந்தக்காரங்களும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வேஷம் போட்டு அம்மன் வந்து அருள்காங்க. இதில் பார்த்தா உயிரோடு இருக்க கோழியை கூட சாப்பிட்ருக்காங்க. இதை முடிஞ்சு பார்த்தா நைட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கூத்து வச்சுருந்தாங்க. வந்தவாசல் ஸ்ரீ கலைதேவி என்ற நாடக மன்றம் வந்து கூத்து கட்டி ஆடினாங்க. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் காலை பார்த்தீங்கன்னா திருப்பியும் சிவன் கோயிலில் செம விசேஷம் பண்ணாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் மயான கோயில் எங்கள் ஊரில் நடந்த விதம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.